அன்பான மாணவர்களே, நீங்கள் ஆஸ்திரேலியா பற்றியும் அண்டார்டிகா பற்றியும் கேட்டிருந்தீர்கள். நான் இப்பொழுது உங்களுக்கு ஆஸ்திரேலியா பற்றி விளக்குகிறேன். ஆஸ்திரேலிய கண்டம் உலகின் மற்ற பகுதிகளிலிருந்து தொலை தூரத்தில் தனித்து அமைந்து காணப்படுவதால் இதை கடைசியாக தான் கண்டறிந்துள்ளார்கள். இது உலகின் மிக பெரிய தீவாகவும் மிகச்சிறிய கண்டமாகவும் உள்ளது. கண்டப்பகுதி முழுவதும் ஒரே நாடாக கருதப்படும் ஒரே கண்டம் ஆஸ்திரேலியா மட்டும்தான். இங்கு தனித்துவமான பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் காணப்படுகின்றன. இதனுடைய அமைவிடத்தை பார்த்தோம் என்றால் இதுவும் குறுகிய பகுதிகளில்தான் அமைந்துள்ளது. மகர ரேகை இக்கண்டத்தை ஏறத்தாழ 2 சம பகுதிகளாக பிரிக்கிறது. இந்நாட்டின் பரப்பளவு சுமார் 7.68 மில்லியன் சதுர கிலோமீட்டராக அமைந்துள்ளது. இதனுடைய அரசியல் பிரிவுகளை பார்த்தீர்கள் என்றால் ஆஸ்திரேலியா 6 மாநிலங்கள் மட்டும் உள்ளன. யூனியன் பிரதேசங்கள் 2 உள்ளது. அப்படியானால் எவ்வளவு சிறிய கண்டம், ஒரு நாட்டின் அளவு கூட இல்லை. பாருங்கள், இந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் நியூ சவுத் வேல்ஸ், குயின்ஸ்லாந்து, தெற்கு ஆஸ்திரேலியா, டாஸ்மேனியா, விக்டோரியா, மேற்கு ஆஸ்திரேலியா ஆகியவை மாநிலங்களாகவும், வடக்கு யூனியன் பிரதேசம் மற்றும் கான்பெரா ஆகியவை யூனியன் பிரதேசங்களாகவும் அமைந்துள்ளன. ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியான அரசியலமைப்பு சட்டங்களை கொண்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் கான்பெரா. இவை தவிர சிட்னி, பிரிஸ்பேன், அடிலைட், ஹோபார்ட், மெல்பர்ன், பெர்த் மற்றும் டார்வின் ஆகியன ஆஸ்திரேலியாவின் பிற முக்கிய நகரங்களாகும். இந்த கண்டம் 8222 தீவுகளை கொண்டுள்ளது. ஏற்கனவே இந்த ஆஸ்திரேலியாவே ஒரு தீவுதான் இல்லையா? 4 பக்கமும் கடலால் சூழ்ந்திருந்தால் அது தீவு என்று அழைக்கப்படுகிறது. இங்கே 8222 தீவுகள் உள்ளே இருக்கிறதாம். ரோட்னஸ் தீவு, மேக்னட்டிக் தீவு, பிட்ஸ்ட்ராய் தீவு, பிரேசர் தீவு, பிலிப் தீவு, லாட்கோ தீவு, கங்காரு தீவு மற்றும் ஒயிட்சண்டே தீவு ஆகியவை முக்கிய தீவுகள் ஆகும். இதனுடைய இயற்கை அமைப்பை பார்த்தோம் என்றால் ஆஸ்திரேலியா அதிக வேறுபாடற்ற நில அமைப்புகளை கொண்ட ஒரு பகுதியாகும். நிலத்தோற்ற அமைப்பின் அடிப்படையில் 3 இயற்கை பிரிவுகளாக இந்த ஆஸ்திரேலியா பிரிக்கப்பட்டுள்ளது. 1 மேற்கு ஆஸ்திரேலிய பெரிய பீடபூமி, 2 மத்திய தாழ்நிலங்கள், 3 கிழக்கு உயர்நிலங்கள். இதில் மேற்கு ஆஸ்திரேலிய பெரிய பீடபூமியை பார்த்தோம் என்றால் ஆஸ்திரேலியாவின் மேற்கில் அமைந்துள்ள பீடபூமி ஒரு மிகப்பெரிய இயற்கை அமைப்பு பிரிவாகும். இது இக்கண்டத்தின் 1/3 பகுதியை உள்ளடக்கி உள்ளது. இதன் பரப்பளவு 2.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். இப்பீடபூமி மேற்கு ஆஸ்திரேலியா, தெற்கு ஆஸ்திரேலியா மற்றும் வடக்கு பிராந்தியத்தின் பெரும் பகுதியை உள்ளடக்கிய ஒரு வறண்ட நிலமாக உள்ளது. இது மணல் மற்றும் பாறைகளால் ஆன சமமான மேற்பரப்பை உடையது. உலகின் மிகப்பெரிய ஒற்றை சிற்ப பாறையான ஐயர்ஸ் பாறை அல்லது உலுரு பாறையானது இந்த வறண்ட பகுதியின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. இது கடல் மட்டத்திலிருந்து 863 மீட்டர் உயரம் கொண்டது. இது ஆஸ்திரேலியாவின் இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகும். பின்னாக்கல் என்று அழைக்கப்படும் சுண்ணாம்பு பாறை தூண்கள் இப்பிரதேசத்தில் அதிகம் காணப்படுகின்றன. மெக்டோனல் மற்றும்
மஸ்கிரேவ் மலைத்தொடர்கள் இப்பீடபூமி பகுதியில் அமைந்துள்ளன. மரங்கள் அற்ற நல்லார்பார் சமவெளி இப்பீடபூமியின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய பாலைவனமான பெரிய விக்டோரியா பாலைவனம் மேற்கு மற்றும் தெற்கு ஆஸ்திரேலிய பகுதிகளில் காணப்படுகின்றன. மத்திய தாழ்நிலங்கள் வடக்கில் கார்பென்டோரியா வளைகுடாவில் இருந்து தெற்கே இந்திய பெருங்கடல் வரை நீண்டுள்ளது. இத்தாழ்நிலங்களின் மத்தியில் ஆஸ்திரேலியாவின் பெரிய உள்நாட்டு வடிகால் படுகை அமைந்துள்ளது. ஐர் ஏரி இப்பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய உவர் நீர் ஏரியாகும். உவர் நீர் ஏரி என்றால் உப்பு சுவை உடையது. முர்ரே டார்லிங் ஆற்று தொகுப்பு மத்திய தாழ்நிலங்களின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. பெரிய ஆர்டீசியன் படுகைகள் மத்திய தாழ்நிலங்களின் தென்பகுதியில் காணப்படுகின்றன. கிழக்கு உயர்நிலங்கள் இவை சுமார் 3860 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆஸ்திரேலியாவிற்கு கிழக்கு எல்லை பகுதியில் காணப்படுகிறது. இது வடக்கில் உள்ள யார்க் முனையில் இருந்து தெற்கில் டாஸ்மேனியா வரை நீண்டுள்ளது. இவ்வுயர் நிலங்கள் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிப்பதால் இவை பெரும் பிரிப்பு மலைத்தொடர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய ஆல்ப்ஸ் மலைத்தொடர் ஆஸ்திரேலியாவின் மிக உயரமான மலைத்தொடராகும். இம்மலைத்தொடர் பனியால் சூழப்பட்டுள்ளது. இம்மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் கோசியஸ்கோ 2230 மீட்டர் ஆகும். இது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஆஸ்திரேலியாவை அதன் முக்கிய இயற்கை நிலத்தோற்றங்கள் சிறப்பு செய்கின்றன. அவை பெரிய ஆர்டீசியன் வடிநிலப்பகுதி, பெரிய பவளத்திட்டு தொடர். பெரிய ஆர்டீசியன் வடிநிலப்பகுதி புவியினுள் இருந்து வேகமாக வெளியேறும் நீரூற்றுகள் ஆர்டீசியன் நீரூற்றுகள் எனப்படுகின்றன. இவ்வகை நீர் ஊற்றுகளை கொண்ட புவிப்பகுதி ஆர்டீசியன் வடிநிலம் ஆகும். ஆஸ்திரேலியாவில் உள்ள பெரிய ஆர்டீசியன் படுகை உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான படுகையாகும். பெரிய ஆர்டீசியன் வடிநிலப்பகுதி பெரும்பிரிப்பு மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது. இது குயின்ஸ்லாந்தின் சில பகுதிகள் மற்றும் நியூ சவுத் வேல்ஸ், தெற்கு ஆஸ்திரேலியா மற்றும் வடக்கு யூனியன் பிரதேசத்தின் வறண்ட மற்றும் அரைவறண்ட பகுதிகளில் காணப்படுகிறது. இது 17 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது. இது இப்பிரதேசத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது. பெரிய பவளத்திட்டு தொடர் ஆஸ்திரேலியாவின் பெரிய பவளத்திட்டு தொடர் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் குயின்ஸ்லாந்தின் கிழக்கு கடற்கரை ஒட்டிய வடகிழக்கு பகுதியில் காணப்படுகிறது. இது சிறிய பவள நுண்ணுயிர்களால் உருவானது. இது சுமார் 2300 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது உலகின் இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகும். வடிகால் அமைப்பு ஆஸ்திரேலியா குறைந்தபட்ச சராசரி மழைப்பொழிவை பெறுகிறது. இந்நாடு வெப்பம் மிகுந்து வறண்டு காணப்படுவதால் நீர் ஆவியாதல் அதிகமாக உள்ளது. இதனால் குறைந்த நீரே ஆறுகளின் மூலம் கடலில் கலக்கின்றது. முர்ரே மற்றும் அதனுடைய துணை ஆறுகள் ஆஸ்திரேலியாவின் முக்கிய ஆறுகளாகவும் முக்கிய வடிகால் அமைப்பாகவும் உள்ளன. இவ்வடிகால் அமைப்பு ஆஸ்திரேலியாவின் மத்திய தாழ்நிலங்களின் உட்பகுதியில் அமைந்துள்ளது. இவ்வடிநிலப்பகுதி சுமார் 1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அதிகமான பரப்பளவையும் ஆஸ்திரேலியாவின் 14% பரப்பளவையும் உள்ளடக்கியது. முர்ரே நதி ஆஸ்திரேலியாவின் மிக நீளமான நதியாகும். இது ஆஸ்திரேலியாவின் ஆல்ப்ஸ் மலைத்தொடரிலிருந்து இந்திய பெருங்கடல் வரை 2508 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாய்கிறது. டார்லிங், அலெக்சாண்ட்ரியா, முர்ரம் பீச், லாச்லன் மற்றும் ஸ்வான் ஆகிய இக்கண்டத்தின் பிற முக்கிய ஆறுகள் ஆகும். ஆஸ்திரேலியாவின் மத்திய தாழ்நிலங்களில் அமைந்துள்ள பவுர்கி என்னும் இடத்தில் இக்கண்டத்தின் அதிகபட்சமாக 53 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் தலைநகரான கான்பெராவில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக -22 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதனுடைய காலநிலையை பார்த்தீர்கள் என்றால் ஆஸ்திரேலியா உலகின் 2வது மிகப்பெரிய வறண்ட நிலப்பரப்பை கொண்டுள்ளது. மகர ரேகை
ஆஸ்திரேலியாவை இரு சம பாகங்களாக பிரிக்கிறது. மகர ரேகையின் வடபகுதி வெப்பமான அயன மண்டலத்தில் அமைந்துள்ளது. இதன் தென்பகுதி குளிர்ந்த மிதவெப்ப மண்டலத்தில் அமைந்துள்ளது. வடக்கு கடலோர பகுதி பருவக்காற்று காலநிலையை கொண்டுள்ளதால் இப்பகுதி கோடையில் அதிக மழை பொழிவை பெறுகிறது. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை பகுதிகள் தென்கிழக்கு வியாபார காற்றின் மூலம் அதிக மழையை பெறுகின்றன. வறண்ட வெப்ப பாலைவன காலநிலை மத்திய தாழ்நிலங்களிலிருந்து மேற்கு கடற்கரை பகுதி வரை நிலவுகிறது. இப்பகுதிகளில் ஆண்டு சராசரி மழையளவு 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக தான் உள்ளது. ஆஸ்திரேலியாவின் தெற்கு முனையில் அமைந்துள்ள பெர்த் மற்றும் அடிலைட் பகுதிகளை ஒட்டியுள்ள பிரதேசங்களில் மத்திய தரைக்கடல் காலநிலை நிலவுகிறது. மேலே காற்றுகளினால் ஆண்டு முழுவதும் டாஸ்மேனிய தீவு மழையை பெறுகிறது. இங்கே உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பார்த்தீர்கள் என்றால் ஆஸ்திரேலியா ஒரு அரை வறண்ட காலநிலை பிரதேசமாக இருப்பதால் தாவர வகைகள் மரங்கள் அற்ற பரவலான புதர் மற்றும் சிறு செடிகளுடன் காணப்படுகிறது. ஒரு பறவை நிலை கண்ணோட்டத்துடன் பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியா மிகவும் சாதாரண தாவர அமைப்பு பெற்றுள்ளதை புரிந்து கொள்ளலாம். ஆஸ்திரேலியாவில் உள்ள தாவரங்களும் மரங்களும் வறண்ட நிலைக்கு ஏற்றவாறு நீரின்றி நீண்ட காலம் வாழக்கூடியவை. இவை வறண்ட நில தாவரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை நீண்ட கால வறட்சியை தாங்கி வளரக்கூடியவை ஆகும். ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதியில் அதிகம் காணப்படக்கூடிய மரவகை வறட்சியை தாங்கி வளரக்கூடிய யூகாலிப்டஸ் ஆகும். காடுகள் நிறைந்த பகுதிகள் இக்கண்டத்தின் பரப்பளவில் 16% காடுகளாக கொண்டுள்ளன. யூகாலிப்டஸ், அகேசியா மற்றும் மெல்லுக்கா ஆகியவை ஆஸ்திரேலியாவின் முக்கிய மர வகைகளாகும். இக்கண்டத்தில் காணப்படும் 80% விலங்கினங்கள் உலகின் பிற பகுதிகளில் காணப்படுவதில்லை. ஆஸ்திரேலியாவில் சுமார் 400 வகை பாலூட்டி இனங்களும் சுமார் 140 வகையான வயிற்றில் பையுடைய பாலூட்டி இனங்களும் உள்ளன. இவ்வகையான விலங்கினங்கள் தங்களுடைய குட்டிகளை தங்கள் வயிற்றில் உள்ள பைகளில் சுமந்து செல்கின்றன. கங்காரு ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்காகும். கோலா, பிளேட்டிபஸ், வாலபி மற்றும் டிங்கோ ஆஸ்திரேலியாவின் பிற முக்கிய விலங்கினங்களாகும். சிரிக்கும் பூகாபரா, ஈமு, ரெயின்போ, லோரிஹிட் ஆகியவை ஆஸ்திரேலியாவின் முக்கிய பறவை இனங்களாகும். ஆஸ்திரேலியாவில் உள்ள செம்மறி ஆட்டு பண்ணையில் பணிபுரியும் மக்கள் ஜாகரூஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்கள் அபாரிஜின்கள் ஆவர். பொருளாதார நடவடிக்கைகளில் பார்த்தோம் என்றால் வேளாண்மை, வளம் சார்ந்த தொழில்கள், மீன்பிடித்தல், உற்பத்தி தொழிலகங்கள், வணிகம் மற்றும் சேவை பிரிவு ஆஸ்திரேலியாவின் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளாகும். கோதுமை ஆஸ்திரேலியாவின் முதன்மையான தானிய பயிராகும். நெல், கரும்பு, மத்திய தரைக்கடல் வகை பழங்களான திராட்சை, ஆரஞ்சு மற்றும் பாதாம்பழம் பெர்த், அடிலைட் மற்றும் மெல்பர்னை சுற்றியுள்ள பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது. டாஸ்மேனியா ஆப்பிள் தீவு என்று அழைக்கப்படுகிறது. நெல், புகையிலை, பருத்தி போன்றவை டாஸ்மேனியாவின் வடக்கு பகுதியில் பயிரிடப்படுகிறது. வெப்பம் மிகுந்த பகுதிகளில் வேளாண்மையுடன் செம்மறி ஆடு வளர்ப்பும் மேற்கொள்ளப்படுகிறது. ஓட்ஸ், மக்காச்சோளம் மற்றும் பார்லி ஆகியவையும் பயிரிடப்படுகின்றன. ஆஸ்திரேலியா திராட்சை மற்றும் பழத்தோட்டங்களுக்கு பெயர் பெற்றதாகும். வெப்பமண்டல சவானா புல்வெளிகளும் கால்நடை வளர்ப்பும் மிதவெப்ப மண்டல புல்வெளிகளில் ஆடுகள் வளர்ப்பும் மிகுதியாக காணப்படுகின்றன. மெரினோ வகை செம்மறி ஆடுகள் தெற்கு ஆஸ்திரேலியா, டாஸ்மேனியா, விக்டோரியா மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் ஆகிய பகுதிகளில் வளர்க்கப்படுகின்றன. பால் உற்பத்திக்கான கால்நடை பண்ணைகள் கிழக்கு மற்றும் தெற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள நகரங்களுக்கு அருகில் வளர்க்கப்படுகின்றன. ஜெர்சி, இல்லவர்ரா மற்றும் அயர்ஷையர் மாட்டு வகைகள் ஆஸ்திரேலியாவில் மிகவும் புகழ்பெற்றவையாகும். மீன்பிடித்தல் ஆஸ்திரேலியாவின் ஒரு முக்கிய பொருளாதார நடவடிக்கையாகும். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கடல் மீன்பிடிப்பு நன்கு நடைபெறுகிறது. இங்கு உள்நாட்டு மீன்பிடிப்பும் காடுகள் சார்ந்த பொருளாதார நடவடிக்கைகளும் மிக குறைவு. ஆடு வளர்ப்பு தொழில் ஆஸ்திரேலியாவில் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. ஆட்டு உரோமம் ஆஸ்திரேலியாவின் பண பயிர் என்று அழைக்கப்படுகிறது. இனி கனிம வளங்களை பற்றி பார்த்தோம் என்றால் கனிமங்கள் ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய ஏற்றுமதி பொருட்களாகும்.
இவை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 10% பங்களிப்பை அளிக்கின்றன. பாக்சைட், லிமோனைட், ருட்டீல் மற்றும் ஷீர்கான் உற்பத்தியில் ஆஸ்திரேலியா உலகின் முன்னணி உற்பத்தியாளராகவும், தங்கம், ஈயம், லித்தியம், மாங்கனீசு, தாது மற்றும் துத்தநாகம் உற்பத்தியில் 2வது முன்னணி உற்பத்தியாளராகவும், இரும்புத்தாது மற்றும் யுரேனியம் உற்பத்தியில் 3வது பெரிய உற்பத்தியாளராகவும், நிலக்கரி உற்பத்தியில் 4வது பெரிய உற்பத்தியாளராகவும் இந்நாடு திகழ்கிறது. மேற்கு மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியா பகுதிகளில் நிலக்கரி வயல்கள் தென்கிழக்கு கடற்கரை பிரதேசங்களில் நியூ கேஸ்டல் முதல் சிட்னி வரை நீண்டு காணப்படுகிறது. இரும்புத்தாது மேற்கு ஆஸ்திரேலியா மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியாவில் காணப்படுகிறது.